ஓகே, இது ஒரு ட்ரே சீலிங் மிஷினு. இதில் வந்து குக்கீஸு, மில்லட்டு, பேர்ச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸு, பவுடரு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி ரயில்வேயில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபுட்டுக்கும் இந்த கண்டெய்னரில் உங்களுக்கு வந்து பேக் பண்ணணுன்னா இந்த மாதிரி உங்களோட நீடை பொறுத்து இந்த மாதிரி கண்டெய்னரில் பேக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டைப் மிஷின்ஸ் வாங்கினா போதும். 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ மவுத்து சேமாக வச்சுக்கலாம். கீழே பாட்டத்தோட ஹைட்டை குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நாங்கள் வாட்டரை வச்சுட்டு ரோல் ஃபீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காமிக்கிறோம். ரெண்டுமே சேம் ட்ரெமோ. அண்ணன் இல்லை. ஓகே சார். ட்ரே சீலிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டு, கஸ்டமர் எப்படிலாம் டையில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம். வாவ், சூப்பராக ஒட்டியிருக்கு. அதே மாதிரி இது ஹீட்டில் இருக்கும். எடுத்தோடனே ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கூடாது. கொஞ்சம் ஹீட்டிங் கூல் ஆனோடனே ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, லீக்கேஜில் பாருங்கள். உங்களுக்கு உள்ள ஒரு 8 mm சீலிங் ஆயிரும். ஸோ அதனால் லீக்கேஜ் இருக்காது. ஏன்னா இருக்கிறதுலே குக்கீஸை கூட ஈஸியாக ரிசல்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. வாட்டரில் செக் பண்ணி பார்த்தோம்னா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கலாம். ஒரு லீக்கேஜ் இல்லை, ஃப்ரெஷ். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் மிஷினு. வாட்டர் ஊற்றலாம். கல்லும் போச்சா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டேன். சரி, நமக்கு கட்டிங் போட்டுக்கலாம். எடுக்கோ. வாவ், சூப்பர். இது இந்த ட்ரே சீலிங்கில் இது வந்து 4 சைடு சீலிங்கு. 4 பக்கமுமே கட் ஆயிரும். எலமெண்ட்டு பாருங்கள். இந்த இதுக்கும் எலமெண்ட்டை பாருங்கள். 4 சைடு சீலிங்கு. இது சப்போஸ் ஒரு நூல் எக்ஸ்ட்ராவும் வந்தாலும் எடுங்க. உங்களுக்கு 4 சைடுமே கட்டாயி எடுத்துரும் அந்த கவரை. பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா வர கவரையும் கட் பண்ணிடும். ஓகே, பக்காவாக சீலாக இருக்குது. பாருங்கள் சார், 4 பக்கமும் சீலாக இருக்குது. உங்களுக்கு பக்காவாக